அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முய்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்யலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நான் 3/4 கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து மிளகாய் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூனு, மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூனு, பட்டை ஏலக்காய் வந்து அரைச்சது வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதை எல்லாம் சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அதையும் போட்டுக்கலாம். புதினா மல்லி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நடுவில் கீறி அதே ஒரு 4 மிளகாய் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். 100 மில்லி தயிர் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு இருக்கணும். இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே வெங்காயம்தான். அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு பாதி வச்சுக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிடலாம். ரீபண்ட் ஆயில் வந்து ஒரு 100 மில்லி சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூடு வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூடு சேர்க்கணும். அதையும் சேர்த்து வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் மேலே கூட நம்ம ஊற வச்சுக்கிடலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாம் உப்பெல்லாம் பிடிச்சிருக்கும் நல்லா மசாலாலாம். இதை நம்ம மூடி வச்சிடலாம். நான் வந்து 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். இப்போ 3/4 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன். பாசுமதி அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கறி 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் இதை வந்து அடுப்பில் வச்சு சிம்மில் வைக்க போகிறேன். சிம்மில் வச்சு அது பாட்டில் அது நல்லா இதாகிக்கிட்டு இருக்கட்டும். இதுவும் வந்து 3/4 பதம்தான் வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து சோறை வந்து வடித்து இதில் சேர்க்க போகிறோம். பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து நம்ம வடிக்கிறதுக்காக அந்த தண்ணியில் போட்டுடலாம். புதினா மல்லி சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக ரீபண்ட் ஆயில் சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், இந்த பக்கம் நம்ம வந்து அடுப்பில் சிம்மில் தான் இருக்குது. இப்போ ஒரு பாதி வெந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணி போட்டுடலாம் கறியை கூட. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கிடலாம் கொதிச்சோடனே. இதுக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இதுலேயும் கரெக்டாக வச்சிடணும். நம்ம ஏற்கனவே அதுலேயும் சேர்த்துருக்கோம் உப்பு கரெக்டான அளவு. இதுலேயும் கரெக்டான அளவு உப்பு சேர்த்துறணும். இது பாருங்கள், ஒரு 70% வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிச்சுக்கிடலாம். இப்போ கறியும் ஒரு பாதி வெந்திருக்கு. அதில் நம்ம வந்து இந்த அரிசியை சேர்த்துடலாம். இது வந்து அகலமான பாத்திரமாக தான் நல்லாயிருக்கும். அரிசி உடையாது. இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துட்டோம். புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக சேர்த்துடலாம். நான் வந்து கலர் வந்து சிவப்பு கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணி வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய தோசைக்கல்லை வந்து நம்ம காய வச்சு அது மேலே தம் போட்டுடணும். எல்லா பிரியாணிக்கும் போடுற மாதிரி தான். மேலே வந்து அலுமினியம் பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் துணி கூட போட்டுக்கலாம், கனமான துணி. பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம தம்மில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வைக்கணும். நல்லா உடையாமல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டனில் கூட இதே மெத்தடில் மட்டன்லேயும் செய்யலாம். வேறு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. மற்ற பிரியாணியோட இது நல்லா இருந்துச்சு. மசாலா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.